சரி கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் ரெண்டாவது கேண்டோ 6வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம். செகண்ட் கேண்டோ 6வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம். கூட சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதே உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஸ்திகி. கூட சொல்லுங்க. பிராத்தன்யதோ யான்ருஷா ஆமனந்தி லீலாவதாரான் புருஷஸ்ய பூம்னஹ அபீயதாம் கர்ணகாஷாய சோஷான் அனுக்ரமிஷ்யேதா இமான் சுபேஷான். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். கூட சொல்லுங்க. பிராத்தன்யதஹ முக்கியமாக, யான் அவெல்லா, ருஷே நாரதஹ ஆமனந்தி வழிபாடு, லீலா லீலைகள், அவதாரான் அவதாரங்கள், புருஷஸ்ய முழுமுதற் கடவுளின், பூம்னக பரமன், அப்பியதாம் உன்னால் சுவைத்து அனுபவிக்கப்படுவதற்காக, கர்ண செவிகள், கஷாய அழுக்காறு, சோஷான் ஆவியாக மாறுவது, அனுக்கிரமிஷ்யே ஒவ்வொன்றாக கூறுவேனாக, தே அவர்கள், இமான் என் இதயத்தில் அவை உள்ளவாறு, ஷூபேஷான் கேட்பதற்கு இன்பமளிக்கும். மொழிபெயர்ப்பு. ஓ நாரதா, பகவானின் உன்னதமான லீலா அவதாரங்களை பற்றி இப்பொழுது ஒவ்வொன்றாக நான் கூறுகிறேன். அவர்களின் லீலைகளை கேட்பதால் செவிகளில் சேர்ந்துள்ள அழுக்காறுகள் மறையும். இந்த லீலைகள் கேட்பதற்கு இனிமையானவையும் சுவைத்து அனுபவிக்கப்பட வேண்டியவையும் ஆகும் என்பதால் அவை என் இதயத்தில் உள்ளன. பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தின் ஸ்ரீ கௌரணிதாய்க்கு ஜெய், ஸ்ரீபாதைக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்தின் 1.5.8 ஆரம்பத்தில் கூறப்பட்டது போல், பகவானின் உன்னதமான செயல்களை பற்றி கேட்க ஒருவனுக்கு சந்தர்ப்பம் வழங்கினால் அல்லாது ஒருவன் முழு திருப்தியை அடைய முடியாது. எனவே பகவான் ஜட உலகங்களில் வந்து தோன்றும் பொழுது அவருடைய உன்னதமான லீலைகளை பற்றி விவரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்த பிரம்மாவும் இப்பதத்தில் முயற்சிக்கிறார். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இன்பமூட்டும் செய்திகளை கேட்கக்கூடிய சுபாவம் இருக்கிறது. இவ்வாறு இருக்க நம்மில் ஏறக்குறைய அனைவருக்குமே ரேடியோ செய்திகளையும் பேச்சுக்களையும் கேட்கக்கூடிய மனப்பாக்கு உள்ளது. ஆனால் கஷ்டம் என்னவெனில், அச்செய்திகளை எல்லாம் கேட்பதால் ஒரு விதமான மனப்பூர்வமான திருப்தி அடைவதில்லை. ஜீவாத்மாவின் இதயத்திற்கு அச்செய்தி பொருந்தாததாக இருப்பதே இத்தகைய அதிருப்திக்கு காரணமாகும். உன்னதமான இந்த இலக்கியம்
ஸ்ரீ நாரத முனியால் ஸ்ரீல வியாசதேவருக்கு உபதேசிக்கப்பட்டதை போன்று பகவானின் லீலைகளை விவரிப்பதன் மூலமாக பொதுமக்களுக்கு மிக உயர்ந்த திருப்தியை வழங்குவதற்காக ஸ்ரீல வியாசதேவரால் இது விசேஷமாக தயாரிக்கப்பட்டதாகும். பகவானின் இத்தகைய லீலைகள் முக்கியமாக இருவகைப்பட்டவையாகும். ஒன்று பௌதிகமான படைப்பு சக்தியின் ஜட தோற்றத்தை பற்றியது. மற்றது காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்றவாறு வெவ்வேறு அவதாரங்களின் உருவில் தோன்றும் அவரது லீலைகளை பற்றியது. ஆற்றின் அலைகள் உள்ளும் புறமாக இடைவிடாமல் உருண்டோடிக்கொண்டே இருப்பதை போலவே பகவானின் எண்ணற்ற அவதாரங்கள் உள்ளன. புத்தியில் தாழ்ந்தவர்கள் ஜட உலகில் உள்ள பகவானின் படைப்பு சக்திகளில் அதிக அக்கறை கொண்டுள்ளனர். பகவானின் உறவிலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டு இருப்பதால் விஞ்ஞான ஆராய்ச்சி என்ற பெயரில் படைப்பை பற்றிய பல விஞ்ஞான தத்துவ விளக்கங்களை அவர்கள் முன்வைக்கின்றனர். ஆனால் பகவானுடைய ஜட சக்தியின் செயல் விளைவுகளால் படைப்பு சக்திகள் எவ்வாறு தேர்ந்தாற்போல் இயங்குகின்றன என்பதை பகவத் பக்தர்கள் நன்கு அறிந்துள்ளனர். ஆகவே ஜட உலகில் பகவான் அவதரிக்கும் பொழுது அவரது திவ்யமான லீலைகளில் பக்தர்கள் அதிக அக்கறை கொள்கின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய இத்தகைய லீலைகளை கொண்ட சரித்திரமாகும். மேலும் ஸ்ரீமத் பாகவத்தை கேட்பதில் சிரத்தை கொள்பவர்கள் தங்கள் இதயங்களில் சேகரிக்கப்பட்ட ஜட அழுக்குகளை நீக்கி விடுகின்றனர். கடைத்தெருவில் 1001 மூடத்தனமான இலக்கியங்கள் உள்ளன. ஆனால் ஸ்ரீமத் பாகவத்தில் சிரத்தை கொண்டுள்ள ஒருவன் இத்தகைய மூடத்தனமான இலக்கியங்களில் உள்ள ஆர்வத்தை முற்றிலும் இழந்து விடுகிறான். இவ்வாறாக பகவானின் அவதாரங்களை பற்றிய உன்னத அமிர்தத்தை நாரதர் அருந்த வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ பிரம்மா அவற்றை விளக்கி கூற முயற்சி செய்கிறார். ஓம் தக்ஷன். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சச்சுரிமிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ शून्यवादी भाषाति देशधारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் வந்ததுக்காக. ஸோ இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் சில பிரபுபாதர்கிட்ட அவருடைய புத்தகம் மூலியமாகவும் அவர் நிறைய கிளாஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் கேட்ட விஷயங்களும் பல மூத்த பக்தர்கள் இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து கேட்ட விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் பல கிளாஸில் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகமான விஷயங்கள். இது நம்முடைய இந்த பௌதீக அறிவை யூஸ் பண்ணி நம்மளால் இதை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மனசு இந்த புத்தியை வச்சு நம்மளால் இதை புரிஞ்சுக்க முடியாது. சரி, ஓகே, அப்புறம் இதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா எஸ்கிரேஸ் ரசராஜ் பிரபு ரொம்ப அழகாக சொன்னார். என்ன உதாரணம் கொடுத்தாரு அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு மேக்ஸ் தெரியல, ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும். ஸோ அந்த மேக்ஸ் புக் எடுத்து பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸு ஒய் அப்படின்னு இருக்கும். அதை எடுத்துகிட்டு இவர் எக்ஸு ஒய்ன்ட்டு இன்னொருத்திட்ட சொன்னாலும் அவரும் என்ன சொல்லுவார், எக்ஸு ஒய்ன்னு சொல்லுவார். ஆனால் எனக்கும் மேக்ஸ் தெரியாது, அதை கேட்குறவங்களுக்கும் எக்ஸ் ஒய்ன்னு படித்தா மேக்ஸ் தெரியுமா? அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அது மாதிரி தான் எனக்கும் மேக்ஸ் தெரியாது, உங்களுக்கும் என்ன தெரியாது, நான் சொல்லிக் கொடுக்கணும், உங்களுக்கும் மேக்ஸ் தெரியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தெரியாமல் எத்தனை நாள் படிச்சுட்டு இருக்க முடியும்? அப்போ என்ன செய்யணும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ மேக்ஸ் தெரியாங்க 2 பேர் பேசுகிறாங்கன்னா என்ன யோசிக்குவாங்க? 2 பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம எங்கேயாவது மேக்ஸ் தெரிஞ்ச வாதியார்கிட்ட போய் கற்றுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி டிஸ்கஷன் தான் இப்போது. அந்த மேக்ஸ் தெரிஞ்சவர் யார் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர்.
ஆச்சாரியா. ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு சின்சியரா வந்து இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றோமோ, இந்த பகவத்கீதை பாகவதம் படிக்கிறோமோ, நம்மளுடைய இந்த சின்சியாரிட்டியை பொறுத்து தான் இந்த அறிவு வந்து நமக்கு உள்ளிருந்து வெளிப்படும். இது வெளியிருந்து உள்ள போற அறிவு கிடையாது. நம்ம காலேஜ், இன்ஜினியரிங், டாக்டர் எல்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் வந்து வெளியிருந்து உள்ள வர அறிவு. ஆனா இந்த பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து பகவான் நமக்கு என்ன பண்ணுவாரு, புரிய வைப்பார். ததாமி புத்தி யோகம் சொல்றாரு இல்லையா? ஏன் சொல்றாரு அப்படின்னா, பகவான் வந்து நமக்கு உள்ள இருந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, புரிய வைப்பார். எப்ப புரிய வைப்பார் அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு வந்து இந்த பக்தியை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறனோ அதை பொறுத்து பகவான் வந்து இந்த விஷயங்களை நமக்கு புரிய வைப்பார். இதுக்கு யாரோட கருணை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஆச்சாரியர்களோட கருணை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் வந்து பாத்தீங்கன்னா சில புரோபாதர் உள்ள ஃபர்ஸ்ட் கேண்டோல் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் 2 பேருக்காக எழுதப்பட்டிருக்கு. ஆக்சுவலா ஒருத்தருக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவோட்டிஸ், அதாவது பகவான் கிருஷ்ணருடைய பக்தர்கள். ஸோ நம்ம பக்தர்கள் நினைச்சுக்க வேண்டாம், நம்ம எல்லாமே பயிற்சி செய்யறோம். பக்தர்கள்னா அதனோட டெஃபனிஷன், அதோட விளக்கமே வந்து வேற. ஸோ அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக ஸ்ரீமத் பாகவதம் புரோபாத் உள்ள எழுதியிருக்காரு, ஃபர்ஸ்ட் கேண்டோல எழுதியிருக்காரு. ஸோ அவங்களால இதை படிக்கும்போது புரிஞ்சுக்க முடியும், அது ரியலைஸ் அனுபவிக்க முடியும். நம்மளால அதை அனுபவிக்க முடியுதா? ஈவன் பாகவத்தில் ஃபர்ஸ்ட் கேண்டோல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் புரோபாத் எழுதியிருப்பாரு, காசஸ் ஆஃப் ஆல் காசஸ், அதாவது காரணம் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இதை படிச்சா நமக்கு ஏதாவது புரியுதா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன காரணம், நமக்கு கேள்வி வரும். இதே பக்தர்கள் படிக்கும்போது அவங்களுக்கு புரியும், என்ன பகவான் எப்படி இதை சிருஷ்டி பண்றார், எல்லா விஷயமே அவங்களுக்கு வந்து புரியும். ஆக்சுவலா ஸ்ரீமத் பாகவதம் வந்து பக்தர்களுக்கு மட்டும்தான். சரி, ஓகே, அப்போ நீங்க படிக்க சொல்றீங்களே, நம்ம எல்லாரும் படிக்க சொல்றாங்களே, அப்போ எதுக்கு அப்படின்னா, சில புரோபாதர் அதையும் எழுதியிருக்காரு. உள்ள என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நம்மளை நம்ம சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக, நம்மளும் பகவானுடைய கிருஷ்ணருடைய தூய பக்தரா ஆகணும் அப்படின்னா முதல்ல நம்மள என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிக்கணும், இந்த கிளீன் பண்ற அது மாதிரி கிடையாது. சிஷ்டாசகத்துல ஃபர்ஸ்ட் பாடுறோம் இல்லையா, என்ன பாட்டு, சேத்தோ தர்ப்பண மாஜம். பகவான் சைத்தன்ய மகாபிரபு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகா தான் சொல்றாரு, மனசில் இருக்கிற அந்த ஹிருதயத்தில் இருக்கிற அழுக்கியல என்ன பண்ணணும், முதல்ல சுத்தம் பண்ணணும். ஓகே, அந்த ஹிருதயத்தில் இருக்கிற அழுக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரே தான், இதே விஷயத்தான் நம்ம பல டைம் திருப்பி திருப்பி கேட்கிறோம், ஆனா நமக்கு அது புரிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த உடல்ல ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சில புரோபாதர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளாஸ்ல இதை திருப்பி திருப்பி சொல்லுவார், இந்த உடல் ஆத்மா உடல் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நமக்கு நினைப்போம், என்ன புரோபா இதே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நமக்கு என்ன அதுவே புரியலையே. அது புரிஞ்சா மட்டும்தான் இது எல்லாம் நமக்கு புரியும். இதை நம்மளால ருசிக்க முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிரம்மாவும் வந்து நாரதர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. ஸோ பிரம்மா ஆச்சாரியா, நாரதரும் ஆச்சாரியா. நம்ம சம்பிரதாயம் என்னன்னு தெரியுங்களா? பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். அப்ப யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது நம்ம சம்பிரதாயம்? நம்ம பிரம்மாட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஸோ பிரம்மா இஸ் நாட் அ ஆர்டினரி பர்சன், ஒரு சாதாரண நபர் கிடையாது. இதை நீங்க கேட்டிருக்கலாம். இந்த பௌதீக உலகம் சிருஷ்டி பண்றதுக்கு 3 விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு, காரணதாய விஷ்ணு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்போகதாய விஷ்ணு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சீரோதகதாய விஷ்ணு. ஸோ இந்த மகாவிஷ்ணுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மூச்சு காற்று, நீங்க ஈவன் இந்த படத்துல கூட பார்த்துருப்பீங்க, இந்த மூச்சு காற்றுல இன்ஹேல் சொல்லுவாங்க, அதாவது மூச்சை இழுத்து வெளிவிட்டு உள்ள இழுக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் வந்து உள்ள போய் வெளியே வருது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த படத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி யூனிவர்ஸ் பல பிரபஞ்சத்தை மகாவிஷ்ணு உருவாக்குறாரு. அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் யாரு போறாங்க அப்படின்னா கர்ப்போகதாய விஷ்ணு உள்ள போறாரு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சீரோகதாய விஷ்ணு தான் வந்து இந்த உலகம் ஃபுல்லா இந்த பிரபஞ்சம் மூலமா பரவி இருக்காரு. இப்ப நமக்குள்ள பரமாத்மாவா இருக்காரு இல்லையா, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீரோகதாயி விஷ்ணு. சரி, ஓகே, எதுக்காக இதை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, பிரம்மாவுடைய பிறப்பு எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா,
கர்ப்போகதாய விஷ்ணு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் போறார் இல்லையா, அந்த கர்ப்போகதாய விஷ்ணுவுடைய நாவல்னா அந்த தொப்புல இருந்து அந்த தாமரை இலை மாதிரி வந்து அந்த தாமரையிலிருந்து யார் வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மா வருவார். ஸோ பிரம்மாவோட பிறப்பு பாருங்க, பகவான்ட்டு இருந்து டைரக்டா வந்து யார் இப்ப வர்றாரு, சாரி பகவான் இருந்து டைரக்டா வந்து பிரம்மா வந்து வராரு. ஸோ தான் பகவான் இப்ப நம்ம ஒருத்தரை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் பெண் தேவை. ஆனா பகவானுக்கு அப்படி யாரும் தேவையில்லை. தான் நினைச்சா அவர் பல ஜீவாத்மாக்களையும் சரி பல பிரபஞ்சத்தையும் சரி பகவான் நினைச்சாலே என்ன பண்ண முடியும், அவரால் உருவாக்க முடியும். ஸோ பிரம்மாவுடைய பிறப்பு இதுதான். கர்ப்போகதாய விஷ்ணுவுடைய தொப்பிலிருந்து அந்த தாமரையிலிருந்து பிரம்மா வருவார். அப்ப பாருங்க, பகவான் இருந்து டைரக்டா வராது. நம்மளும் டைரக்டா தான் வந்தோம். பட் நம்ம என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்த பகவானை மறந்த நிலையில இருக்கிறோம். ஸோ பிரம்மா அப்படி கிடையாது. ஸோ அந்த பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றதுக்கான அறிவையும் இந்த வேத அறிவையும் பகவான் எங்கிருந்து கொடுப்பார் அப்படின்னா அவருடைய ஹிருதயத்திலிருந்து பகவான் வந்து கொடுப்பார். அப்போ இந்த வேத அறிவை ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்றது யார் அப்படின்னா பிரம்மா. ஸோ அதனாலதான் நம்மளோட சம்பிரதாயம் என்னன்னு சொல்றோம், பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். பிரம்ம மத்வாச்சாரிக்கு நடுவில் நிறைய ஆச்சாரியர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் யாருன்னா நாரத முனிவர். ஸோ நாரத முனிவரும் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா. சரி, ஈவன் பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தேவர்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது அந்த பார்க்கடல் தெரியுங்களா, அந்த பார்க்கடல்ல போய் பகவான் வந்து கூப்பிடுவாங்க. பகவான் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு. ஆனா பிரம்மா போய் அந்த பார்க்கடல் நின்று என்ன பண்ணுவார், அப்பயும் பகவானை பார்க்க மாட்டாரு. ஆனா பகவான்கிட்ட என்ன பண்ணுவாரு, பிரம்மா பேசி அதுக்கான சொல்யூஷன், தேவர்களுக்கான அந்த பிரச்சனையை வந்து பிரம்மா வந்து பகவான்கிட்ட பேசி அந்த சொல்யூஷனை வந்து அந்த தேவர்களுக்கு சொல்லுவார். அப்போ இங்க மீடியேட்டர் யாரு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா ஆச்சாரியா. அதே மாதிரிதான் நம்மளால வந்து பகவானை டைரக்டா என்ன பண்ண முடியாது, அணுக முடியாது. ஆச்சாரியர்கள் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பகவானை அணுக முடியும். அதனாலதான் இந்த லீலையெல்லாம் நடந்திருக்கு. நம்மளால டைரக்டா பகவானை வந்து நம்மளால அணுக முடியாது. சோ பாருங்க, பிரம்மா பகவான்கிட்ட நேரடியா பேசுறாரு. சோ தூய பக்தர். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நாரதர். சோ நாரதரும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா. நீங்க மேபி இதை கேட்டிருக்கலாம் இந்த கதை. ஸோ அதனால நாரதர் வந்து பாத்தீங்கன்னா துவாரகா போறாரு. ஸோ துவாரகா போய் பார்க்கும்போது பகவான் கிருஷ்ணர் அங்க இல்லை. 16,108 மனைவிகளை மேரேஜ் பண்ணியிருக்காரு. இப்படி கண்டுக்காம இவர் எங்க போய் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு நாரதருக்கு பயங்கர கோபம். ஸோ தொலைவிட்டு இருக்காரு, பகவான் கிருஷ்ணர் எங்கன்னு தொலைவிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரோட மடியில அர்ஜுனர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஒரு நாரதர் பயங்கர கோபத்தோட போறாரு. போய் பாக்குறாரு, அத்தனை ஒய்ஃப் அங்க தனியா விட்டு இங்க வந்து இவர் வந்து தூங்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பயங்கரமா திட்டுறாரு. பகவான் சொல்றாரு, அவருடைய அர்ஜுனருக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்திரியார் முடி கொஞ்சம் நீளமா வச்சிருப்பாங்க. அதுல ஒரு முடி வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்து காதல வச்சு கேள அப்படின்ட்டு பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. உடனே நாரதர் எடுத்து காதல வைக்கிறார். அந்த முடி வந்து இந்த பகவானுடைய ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டு இந்த பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லுதாமா. இப்படிப்பட்ட பக்தனை நான் எப்படி விட முடியும்? ஸோ உடல்ல 3 இடத்துல 3 உறுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாது, உணர்ச்சியே இருக்காது. இந்த 3 இது தெரியுங்களா, முடி, பல்லு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நகம். ஆனா அர்ஜுனருடைய முடியே என்ன சொல்லுதாமா, பகவானுடைய நாமம் சொல்லுதாமா. அப்ப அவர் எவ்வளவு ஒரு தூய்மையான பக்தரா இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ பகவான் வந்து இதை சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட என்னுடைய பக்தனை விட்டுட்டு நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பண்ணா, நாரதர் டைரக்டா போய் யார்கிட்ட பேசுறாரு, பகவான்கிட்ட பேசுறாரு. அப்ப நாரதர் யாரு, இங்க ஆச்சாரியா. ஸோ இங்க 2 ஆச்சாரியாக பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்லோகம் படிக்கும்போது என்னடா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா 2 ஆச்சாரியர்கள் வந்து இங்க பேசிக்கிறாங்க. பிரம்மா அவர் வந்து குரு, நாரதர் வந்து பாத்தீங்கன்னா டிசைபிள்னா வந்து சிஷியர். ஓகேவா? ஸோ பிரம்மா வந்து நாரதர்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா இந்த பகவானுடைய லீலைகளை பத்தி வந்து ஆக்சுவலா வந்து பேசுறாரு, பேச போறாரு. அது அடுத்த அத்தியாயத்துல வரும். ஸோ இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆச்சாரியர்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு சின்சியரா சேவை செய்யறோமோ
அவங்கள நம்ம எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துறோமோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பகவத்கீதை ஆகட்டும் பாகவதம் ஆகட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நான் உட்காந்து 1000 தடவை பகவத்கீதை பாகவதம் படித்தாலும் இந்த அறிவு வந்து இந்த மற்ற அறிவு மாதிரிலாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட், சில பிரபுபாதர் உள்ள பொருளரில் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. பகவான் 2 விதமான விஷயங்கள் பண்றாரு அப்படின்ட்டு பிரபுபாதர் எழுதியிருப்பாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா பல லீலைகள் பண்றது அப்படின்ட்டு பிரபுபாதர் எழுதியிருப்பார். ஆனா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதும் சரி, பகவான் பல லீலைகள் பண்றதும் சரி, 2 ஒண்ணுதான். பகவான் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அது என்ன அப்படின்னா லீலா தான். நமக்கு வந்து மேபி என்னுடைய அறிவுக்கு இது வித்தியாசமா தெரியும். பகவான் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அது என்னதான் ஆக்சுவலா லீலா தான். ஸோ இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதும் சரி, பகவான் வந்து இந்த மதுராவிலே ஆகட்டும் விருந்தாவனத்துல ஆகட்டும் பல லீலைகள் பண்ணியிருப்பாரு. இது 2மே என்னதான் அப்படின்னா சேம் தான். பிரபுபாதர் உள்ள எழுதியிருக்காரு. அந்த ஸ்மால் புக்ல வந்து யோகா அப்படிங்கிற ஸ்மால் புக்ல எழுதியிருப்பார், பிரபுபாதர் எழுதியிருப்பார். ஸோ பிரபுபாதர் அடுத்த லைன்ல இங்க எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, இந்த பௌதீக உலக மக்கள் மேக்சிமம் எதுல அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் அப்படின்னா இந்த உலகம் வந்து எப்படி இயங்குது, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளும் எப்படி இயங்குது, இதுல தான் வந்து அவங்க ஆர்வம் காட்டுவாங்களே தவிர பகவானுடைய செயல்கள்ல எந்த ஆர்வமும் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சில பிரபுபாதர் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரபுபாதர் இன்னொரு லைன் எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, இவங்களா மனக்கற்பனை பண்ணி புதுசா வந்து தியரி, அதாவது அறிவியல் பூர்வமான தியரியை வந்து உருவாக்குவாங்க அப்படின்ட்டு வந்து பிரபுபாதர் எழுதியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப நம்ம நிறைய பேர் ஸ்கூல் காலேஜஸ்ல படிக்கிறோம். ஸோ இவங்க அறிவியல் ரீதியா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம பசங்கள்லாம் உண்மை நினைச்சு படிச்சுட்டு இருக்கோம். அது உண்மையாலுமே உண்மையா இல்ல பாகவத்துல சொல்லப்பட்டது உண்மையா அப்படிங்கிற அறிவு யாருக்கு தெரியாது, அந்த பசங்க யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ அதனால பிரபுபாதர் எழுதுறாரு, அவங்களா அந்த மனக்கற்பனை மூலயமா ஓன் தியரி, அவங்களா வந்து பல தியரி எழுதிட்டு இருக்காங்க. அதுல ஒரு தியரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டிருப்பீங்க, ஐன்ஸ்டீன். இப்போ ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சதுதான் இப்ப மேக்சிமம் எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த உலகம் எப்படி இப்போ இந்த பூமி இதுக்கப்புறம் பல கிரகங்கள் இருக்கு, எப்படி எல்லாம் இப்படி ஒரே இதுல சுத்திட்டு இருக்கு, கீழே விழுவாதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு. அந்த ஆராய்ச்சியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு வளையம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி ஒரு பையை நீங்க போட்டு அதுல ஒரு குண்டை தூக்கி போட்டு அந்த குண்டு என்ன பண்ணும், அந்த எலாஸ்டிக் என்ன பண்ணிட்டே இருக்கும், சுத்திட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு 10 குண்டு போட்டால் அந்த 10 குண்டு என்ன ஆயிட்டு இருக்கும், சுத்திட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் பை மேல இந்த மாதிரி பிரபஞ்சம் எல்லாம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொன்னாரு. ஆனா ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, என்ன அப்படின்னா, சரி ஓகே, அந்த எலாஸ்டிக் அந்த வளையம் இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒன்னும் அதுக்கு வந்து பதில் கிடையாது. ஸோ ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் ஒத்துக்கிட்டாரு. அவர் புத்திசாலி. என்ன ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, கடவுள் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ஐன்ஸ்டீன் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஈவன் அதுக்கு ரொம்ப நல்ல உதாரணம் கூட நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு தடவை ஐன்ஸ்டீன் வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருந்தாரு. கண்டுபிடிச்சிட்டு அவருடைய ரூம்ல வந்து வச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஒரு ரூம்ல வந்து ஐன்ஸ்டீன் இருப்பாரு, அவர் கூட ஒரு 2 பேர் இருப்பாங்க, மற்றபடி யாரும் வரமாட்டாங்க. ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அவர் ரூமில் நடுவில் வச்சுட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிட்டார். ஒரு 2 days கிளம்பி போயிட்டார். ஸோ அந்த கூட இருக்கிற அந்த ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போய் பார்க்குறாங்க அந்த ரூமில். அந்த இன்வென்டர், அதாவது அந்த புதுசாக கண்டுபிடிச்ச விஷயத்தை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஐன்ஸ்டீன் எப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, அப்படியே பூரிச்சு போகிறாங்க. அதை பார்த்து இவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப பூரிச்சு போகிறாங்க. ஒரு 2 நாள் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஒரு 2 நாள் கழிச்சு ஐன்ஸ்டீன் வராரு, அவரோட ரூமுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் இந்த 2 பேரும் போய் அவங்கள பார்க்குறாரு. யாரு, ஐன்ஸ்டீனை பார்த்து சொல்கிறாங்க, ஸோ ரொம்ப அழகாக நீங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, இல்லை இது நான் கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் கண்டுபிடிக்காமல் இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கோம், 3 பேர் தான், உங்களோட இது இல்லாமல் எப்படி இந்த பொருள் இங்கே வந்திருக்கும், அப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, இல்லை இது நான் கண்டுபிடிக்கல, இது தானாக வந்திருக்கும் அப்படின்ட்டு ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. அந்த 2 ஹெல்ப்பர்ஸ் சொல்றாங்க, அது எப்படிங்க தானா வரும் அப்படின்ட்டு அந்த ஹெல்ப்பர்ஸ் சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐன்ஸ்டீன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே தானா இயங்குன்னு சொன்னவர் ஒரு கட்டத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, இதை இயங்குறதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறத ஐன்ஸ்டீன் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அது மாதிரி இந்த உலகத்துல என்ன நிறைய பேர் அந்த தியரி பேசிட்டு இருக்காங்க. இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாமே தானா இயங்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆக்சுவலா எதுவுமே வந்து தானாலாம் ஒர்க் ஆகாது. ஈவன் சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக் கார் தானா தானங்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் காருக்கு நீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணாதான் என்ன ஆகுது, தானாதான் போகும். அப்போ அந்த சோலோட அந்த ஆத்மாவோட டச் தொடுதல் இல்லாம எதுவுமே என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஈவன் இந்த பிரபஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப இருட்டா இருந்தது. அந்த கர்ப்போகதாய விஷ்ணு அவரு உள்ள வந்ததுக்கு அப்புறம், அவரு தொட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரபஞ்சமே என்ன ஆகுது, ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அப்போ எந்த ஒரு இடத்துலயும் ஆத்மாவுடைய அந்த டச் தொடுதல் இல்லாம எதுவுமே என்ன ஆகாது, இயங்காது. அப்ப அந்த ஆட்டோமேட்டிக்கா இயங்குறது அப்படிங்கிற இந்த வார்த்தையே என்னது ஆக்சுவலா தப்பு. ஸோ அதான் பிரபுபாதர் உள்ள ரொம்ப அழகா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, இவங்களா வந்து பல ஓன் தியரியை வந்து அது சொந்தமா மனக்கற்பனை பண்ணி ஏதாவது ஒரு தியரியை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பகவானுடைய செயல்களை தான் வந்து ரொம்ப மும்முரமா கேட்கறதுல, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கறதான் வந்து ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. ஏன் பிரபுபாதர் இப்படி எழுதுறாரு அப்படின்னா, இங்க பிரம்மா நாரதர்கிட்ட என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, நான் பகவானுடைய லீலைகளை ஒன்னொன்னா நான் உனக்கு சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரபுபாதர் உள்ள எழுதுறாரு. சோ பிரம்மாவும் நாரதரும் இந்த உலக சிருஷ்டி அதை பத்தி எல்லாம் பேசல. அடுத்தவர் என்ன போயிட்டாங்க, ஸ்ட்ரைட்டா பகவானுடைய அந்த லீலைகள் பத்தி வந்து பேச போயிட்டாங்க. அப்ப பக்தர்கள் வந்து அந்த பகவானுடைய செயல்கள்ல தான் ஈடுபாடு கொண்டிருப்பாங்களே தவிர, மற்றபடி இந்த உலகம் எப்படி வந்தது இதெல்லாம் வந்து நம்மளுடைய அறிவு வச்சு என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பொறுப்பாக நிறைய இடத்துல எழுதுவார், நம்மளது வந்து டின்னி பிரெயின் அப்படின்பாரு, அதாவது ஸ்மால் சின்னதான மூளை, இதுல வந்து எல்லா விஷயத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. இதை நம்ம ஏத்துக்கிட்டாலே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பக்தியை வந்து ரொம்ப சீரியஸா நம்மளால எடுத்துக்க முடியும். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எப்போ அப்படின்னா, கிரேஸ் ரசராஜ் பிரபு ரொம்ப அழகா ஒரு உதாரணம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அப்படின்னா, இப்போ இந்த ஹால்ல ஒரு எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எறும்புக்கு வந்து ஏதாவது தெரியுமா இங்க என்ன நடக்குதுன்னு? இங்க டிடி இருக்கா, பகவான் இருக்காரு அப்படின்னு தெரியுமா? இந்த மாதிரி மனசன் இருக்காங்க, ஆண் பெண் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி சிந்தனை இருக்கும், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க பாகவதம் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த எறும்புக்கு தெரியுமா? அந்த எறும்புக்கு என்ன தேடல் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கடா அந்த சீனி இருக்கும், சக்கரை இருக்கும், இல்ல சக்கரை சம்பந்தப்பட்ட பொருள் எங்க இருக்கும், அதை போய் சாப்பிடலாம் தான் இருக்கும். அப்போ அதனுடைய உணர்வு அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து இங்க என்ன நடக்குது இந்த எறும்புக்கு தெரியாது. ஆனா அந்த எறும்பாலையும் இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். எப்ப முடியும் அப்படின்னா, அந்த எறும்பு எப்ப மனசு உடலுக்கு வருதோ அப்ப வந்து இங்க என்ன நடக்குதுங்கிறத அந்த எறும்புனால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல நம்ம அந்த எறும்பு மாதிரி நம்ம எறும்பு என்ன பண்றோம் அப்படின்னா, எறும்பு மாதிரி இந்த பௌதீக ஆசைகளே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பிரபஞ்சத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் எந்த நிலைக்கு போனா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அந்த பிரம்மபூதா பிரசன்ன ஆத்மா அப்படின்னு ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் இருக்கு. அந்த பிரம்மபூதா ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பௌதிக ஆசையே இல்லாத ஒரு நிலை. அந்த நிலைக்கு போனாதான் நான் இந்த உடல்ல ஆத்மா பகவானுடைய சேவகன் அப்படின்னு நான் எப்ப உணர்றனோ, எப்ப நான் வந்து அந்த ஆன்மீக உடலுக்கு போறனோ, அப்ப வந்து என்னுடைய உணர்வு பெருசாகும். எப்படி அந்த எறும்புக்கு வந்து மனுஷ உடல் வரும்போது அந்த உணர்வு மாறுது இல்லையா, அதே மாதிரி நான் இந்த பௌதீக உடம்புல இருந்து ஆன்மீக உடலுக்கு போகும்போது என்னுடைய உணர்வு என்ன ஆகும், அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படிங்கிறப்போ இங்க என்ன நடக்குது, இந்த சிருஷ்டி எப்படி நடக்குது, இது எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். சோ இதை நம்ம ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றோம். என்ன அப்படின்னா, போன வர கூட பிரபுஜி ரொம்ப அழகா சொன்னாரு, நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவம், நம்ம அந்த அனுபவத்தை எந்த அளவுக்கு நம்ம அந்த பெருசுப்படுத்துறோமோ, அந்த பெருசுப்படுத்துறது எப்படி படுத்த முடியும் அப்படின்னா, இந்த நாமத்தை நம்ம எந்த அளவுக்கு சீரியஸா சொல்றோம், பகவத்கீதை பாகவதம் எந்த அளவுக்கு சீரியஸா படிக்கிறோம், இதை பொறுத்து தான் என்னுடைய அனுபவம் என்ன ஆகும், அப்படியே பெருசாயிட்டே வரும். அப்படி பெருசாயிட்டே வரும்போது உண்மையாலுமே நம்மளாலையும் வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது இது எல்லாத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த அறிவு யாரு தான் கொடுப்பாரு, பகவான் கிருஷ்ணர் உள்ள இருந்து கொடுக்கணும். எப்படி பிரம்மாவுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி ஆச்சாரியரோட கருணையினாலையும் பகவான் கிருஷ்ணரோட கருணையினாலும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுமே தவிர, நான் உடனே நாமா சொல்லிட்டேன், பகவத்கீதை பாகவதம் சீரியஸா படிச்சிட்டேன், உடனே எனக்கு எல்லாம் புரியணும், நோ, அப்படிலாம் இதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, போப்பால் ரொம்ப அழகா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை
கேட்கறதுல வந்து ஆர்வத்தை வளர்த்திக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவன் உள்ளே எழுதுறாரு, என்ன எழுதுறாரு அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆசை நிறைய இருக்கு அப்படின்னா, இந்த ரேடியோ செய்தியை கேட்கறதுலையும் சினிமா சாங்ஸ் கேட்கறதுலையும் இதுலதான் வந்து நமக்கு ஆசைகள் நிறைய இருக்கு. எழுதுறாரு. ஈவன் நீங்க பார்க்கலாம், எந்த ஒரு செய்தியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருப்தியை கொடுக்காது. எழுதியிருக்காரு உள்ள, எந்த ஒரு பௌதீகமான விஷயங்களை நம்ம கேட்கறதுனாலையும் அது மூலியமா நமக்கு என்ன கிடைக்காது, திருப்தியே கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை பத்தி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. அது எத்தனை நாள் பேசியிருப்பாங்கன்னா, அது ஜெயிச்சு முடிக்க வரைக்கும் பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். அதை பத்தி திருப்பி பேச மாட்டாங்க. ஏன்னா அதில் நமக்கு வந்து திருப்தி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் அடிச்சாங்க. இது எத்தனை நாள் பேசுவாங்க அப்படின்னா, ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் சரி, நம்ம வந்து கொஞ்ச நேரம் கேட்போம், அதை பற்றியே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கோமா அப்படின்னா கேட்டுட்டு இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு என்ன கொடுக்காது, திருப்தி கொடுக்காது. ரொம்ப அழகா உள்ள எழுதுறாரு. ஏன் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கும் இந்த பௌதீக விஷயத்துக்கும் ஸ்ரீ கௌரவனிதாய்க்கு சிவபாதைக்கு ஏன் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கும் இந்த பௌதீக விஷயக்கும் என்ன இருக்காது அப்படின்னா கனெக்ஷன் இருக்காது. ஸோ அந்த விஷயம் வந்து நமக்கு திருப்தி வந்து கொடுக்காது. இதுக்கு வந்து சில பிரபுபாதர் ரொம்ப அழகா ஒரு உதாரணம் கொடுப்பாரு. அந்த மீன் உதாரணம். மீனை வந்து நீங்க தண்ணியிலேருந்து எடுத்து தரையில போட்டு அதுக்கு நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி பல ஃபுட்டு நிறைய சாப்பாடு விதவிதமா நீங்க கொடுத்தாலுமே அது திருப்தி ஆகுமா? ஆகாது. எகெயின் அந்த மீனை கொண்டு வந்து நீங்க அந்த தண்ணியில போட்டாதான் என்ன ஆகும், அந்த மீன் திருப்தியா சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி நம்ம எல்லாருமே இந்த உடல் கிடையாது, ஆத்மா பகவானுடைய சேவகன். ஸோ நமக்கு எது திருப்தி கொடுக்கும் அப்படின்னா, அந்த பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம சேவை செய்யும் போது மட்டும்தான் அந்த திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கும் போதுதான் நமக்கு அந்த திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். மற்றபடி நம்ம பௌதிகமான விஷயங்கள் எத்தனை தடவை நம்ம கேட்டாலும் அதுல வந்து நமக்கு என்ன கிடைக்காது, திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதான் சில அது ரொம்ப அழகா வந்து உள்ள எழுதியிருக்காரு. ஓகே, அப்ப அந்த பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் யார்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க 2 பேர் பேசுறாங்க, 2 ஆச்சாரியர்கள் பேசுறாங்க. யாரு அப்படின்னா பிரம்மா வந்து நாரதர்கிட்ட வந்து இந்த மாதிரி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேசுறாரு. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பகவான் அதாவது ஆச்சாரியர்கிட்ட இருந்து சில பிரபுபாதர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், இந்த பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கேட்கணும். அது எப்படிங்க கேட்கறது அப்படின்னா, அதுதான் நமக்கு பிரபுபாதர் என்ன கொடுத்துட்டாரு, இந்த பகவத்கீதை பாகவதம் நமக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இதை நான் எந்த அளவுக்கு நம்ம சீரியஸா படிக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையில நீங்க ஈவன் பார்க்கலாம், எல்லார்ட்டும் பணம் இருக்கலாம், பேர் புகழ் எல்லாமே இருக்கலாம். அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க லைஃப்ல என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க 2 விஷயம் தான் சொல்லுவாங்க. என் லைஃப் ரொம்ப அமைதியா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த திருப்தியை பத்தி வந்து பகவான் பல இடத்துல பேசியிருப்பாரு. ஈவன் ஃபர்ஸ்ட் கேண்டல் கூட பகவான் பேசியிருப்பாரு. ஸோ இந்த திருப்தி, லைஃப்ல திருப்தி, அமைதி, சந்தோஷம் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கும்போது தான் நமக்கு கிடைக்கும். அது யார்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னா ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து நம்ம கேட்கணும். ஸோ ஆச்சாரியர்களும் நமக்கு இந்த புத்தகம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை உட்காந்து நான் என்ன பண்ணணும், ரொம்ப சீரியஸா படிக்கணும். ஈவன் நம்ம அந்த ஆச்சாரியர்களுக்கு கீழே சின்ன சின்னதா சேவை நிறைய நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஈவன் நீங்க இந்த ஸ்டோரி கேட்டிருக்கலாம், சைத்தன்ய சரிதாமிரத்தில் வருது, அமோக ஸ்டோரி. அதுல வந்து பார்த்தீங்கன்னா சர்வபௌமா பட்டாச்சாரியா, அவர் ஆச்சாரியா, சர்வபௌமா பட்டாச்சாரியா, அவர் ஒரு ஆச்சாரியா. ஸோ அவர் வீட்டுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு சாப்பிட வராரு. ஸோ சாப்பிட வந்தோடனே சர்வபௌம பட்டாச்சாரியாருடைய சன்னின்லா, அதாவது மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்தாலே ஏதாவது குதர்க்கமா பண்ணுவாரு அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து பட்டாச்சாரியை வந்து நிறைய சாப்பாடு கொடுக்கணும், ஒரு 10-15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவருக்கு ஆசை. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி, அவளெல்லாம் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் பட்டாச்சாரியாவுக்கு ரொம்ப ஆசை, நிறைய கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அவரோட மருமகன் வர்றாரு, வந்தவுடனே ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். உடனே என்ன பண்றாருன்னா கதவுல ஒரு கையை வச்சுக்கிறாரு. கையை வச்சுட்டு மருமகனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள விடலை. நம்மளாம் அப்படி பண்ணா அவ்வளவுதான், வீடு 2 இல்லையா. ஆனா பகவான்
சாப்பிட்டு இருக்காரு, உள்ள வரக்கூடாதுன்னு கையை வச்சு தடுத்துக்கிறாரு. ஸோ தடுத்த உடனே அதுக்கப்புறம் பகவானுக்கு ஏதோ சர்வ் பண்ணணும் இல்லையா, அந்த பண்ணணுன்ட்டு கையை எடுத்துட்டு போய் சர்வ் பண்ண போறாரு. அந்த கேப்ல என்ன பண்ணிட்டாருன்னா அமோக உள்ள வந்துட்டார். வந்து அவருடைய வேலையை என்ன அப்படின்னா மற்றவங்களை வந்து குறை சொல்றதான் வேலை. நமக்கு இந்த குணமெல்லாம் இருக்கு, ஏதாவது மற்றவங்களை என்ன பண்ணிட்டே இருப்போம், குறை சொல்லிட்டே இருப்போம். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மகாபிரபு பகவானை பார்த்து, நீங்க ஒரு சன்னியாசி 10-15 பேர் சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. இவர் பட்டாச்சாரியர் பின்னாடியே துரத்திட்டு போறாரு மருமகனை. ஏன்னா யாரை சொல்லியிருக்காரு, பகவானை சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பின்னாடியே அவர் துரத்திட்டு போயிட்டார். யார, மருமகனை, உன்னை முடிக்கிறேன் அப்படின்னு பின்னாடி துரத்திட்டு போயிட்டார். அவர் எஸ்கேப் ஆயிட்டார். அமோகாவை தெரியும் நம்மளை முடிச்சிருவான்ட்டு அவன் அமோகா கிளம்பி போயிட்டார். ஸோ திரும்பி வராரு, வீட்டுக்கு வராரு, பிடிக்க முடியல, வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப புலம்புறாரு. ஏன்னா பகவானை பார்த்து அப்படி பேசிட்டாங்க இல்லையா, நான் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு பட்டாச்சாரியா. என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானையோ பகவானுடைய பக்தர்களையோ யாராவது தப்பா பேசினா 3 விஷயம் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, அவங்கள முடிச்சிடணும். இல்லை அப்படின்னா அவங்க சொன்னதை நான் கேட்டதுக்காக நான் என்ன பண்ணிடணும், சூசைட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணிடணும், நம்ம கட் பண்ணிடணும். பட்டாச்சாரியர் சொல்றாரு. சொல்லிட்டு அவரை கொல்லவே முடியாது, ஏன்னா அவர் பிராமணா. அமோகாவும் பிராமணா தான், பட்டாச்சாரியாவும் என்னதான் பிராமணா. ஸோ பிராமணாவை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நீங்க கேட்டிருப்பீங்க, கொல்லக்கூடாது. இது ரெண்டும் பண்ண முடியாது. அதனால அவரோட ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணிடலாம், நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பட்டாச்சாரியர் பேசுறாரு. பட்டாச்சாரிய ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பொண்ணு விதவையா போகட்டும்னு சாபமே விடுறாங்க. இப்ப பாத்துங்க, தன்னுடைய பொண்ணு விதையா பொண்ணு என்ன அர்த்தம், அமோக வந்து இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பகவானை பத்தி யாராவது தப்பா பேசுனா இந்த அளவுக்கு நமக்கு கோபம் வரணும். நமக்கு வருதா? நமக்கு அந்த அளவுக்குலாம் கோபம் வராது, ஏன்னா அவங்க ஆச்சாரியா. ஸோ பகவான் ஆகட்டும், பகவான் சம்பந்தப்பட்ட, அதாவது பகவானுடைய பக்தர்கள் ஆகட்டும், அவங்களுக்கு ஏதாவது யாராவது தப்பா பேசுனா நமக்கு என்ன வரணும், அந்த அளவுக்கு வந்து நமக்கு கோபம் வரும். ஸோ பட்டாச்சாரியாக்கு அவ்வளோ கோபம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு சாப்பிட்டு போயிட்டாரு. அந்த அமோகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலரா நோய் வந்துடுது, ரொம்ப படுத்த படுக்கையா இருக்காரு. ஸோ பட்டாச்சாரியாக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, நீ பகவான் இப்படி பேசின இல்லையா, நீ கஷ்டப்படணும் நினைச்சிட்டு அவர் போய் பார்க்கல. பட் அந்த செய்தி வந்து அவருக்கு பட்டாச்சாரியாவுக்கு வந்துருச்சு. ஸோ பகவான் சைத்தன்ய மகாபிரபுக்கு இந்த நியூஸ் போகுது, பட்டாச்சாரியா வந்து அமோகா வந்து இந்த மாதிரி படுத்த படுக்கையா வந்து இருக்காரு. உடனே சைத்தன்ய மகாபிரபு அமோகா பார்க்க போறாரு. போயிட்டு அவர் படுத்த படுக்கையா இருக்கும்போது அவருடைய ஹிருதயத்துல கை வச்சு பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹிருதயத்துல நான் இருக்க வேண்டியவன், என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நீ இந்த பொறாம தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஏன் வச்சிருக்கிற, முதல்ல இதை தூக்கி எறி அப்படின்ட்டு பகவான் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சொந்த கையால அமோகாவுடைய ஹிருதயத்துல செஸ்ட்ல வச்சு இந்த விஷயத்த சொல்றாரு. சொன்ன உடனே அமோகா உடனே வந்து, பகவான் நேரடியா வந்து சொல்றாருன்னா மாறாமையா இருப்பாங்க. ஸோ அவர் உடனே மாறிட்டு, ஈவன் நீங்க சிஸ்டாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 6வது படிப்போம் இல்லையா, அது ஸ்லோகம் என்ன, நயனம் அச்சுரதா தாரையா வதனம் கத்கதா ருத்தியா கிரா. அது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவானுடைய நாமம் சொல்லும் போது நம்ம கண்ணுல இருந்து என்ன வரணும், தார தாரையா கண்ணீர் வரணும். நம்மளுடைய இந்த ஹேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங், அதாவது நிற்கணும். இதெல்லாம் வந்து அறிகுறி. நமக்கு எதாவது அப்படி வருதா, நாமம் சொல்லும் போது கண்ணுல எல்லாம் ஒரு சொட்டு நமக்கு வரல, ஹேர்லாம் வந்து ஒன்றும் ஸ்டாண்டிங்ல நிற்கல. ஆனால் அமோகாவுக்கு பகவான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எந்திரிச்சு பகவானுடைய நாமத்தை ரொம்ப கத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாராமா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ சொல்லிட்டு அவர் கண்ணில் தாரையா தண்ணி வருது. அவரோட முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் சிலிர்த்து போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தூய பக்தராக மாறிட்டார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பட்டாச்சாரியருடைய வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனாகட்டும், ஈவன் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நாயா இருந்தாலுமே எனக்கு ரொம்ப க்ளோஸு, ரொம்ப டியர்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பமுடையவங்க. அவங்க வேலை செய்யறவங்க ஆகட்டும், ஈவன் அந்த வீட்டில் இருக்கிற நாயாகட்டும் எனக்கு ரொம்ப விருப்பமுடையவங்க. நீ பட்டாச்சாரியருடைய மருமகன், நான் உன்னை அப்படி விட்டுருவோனா அப்படின்ட்டு யார் சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பட்டாச்சாரியார் யாரு வந்து பாத்தீங்கன்னா இஸ் அன் ஆச்சாரியா. ஸோ ஆச்சாரிய வீட்டில் இருக்கிற ஒரு சேவகன் ஆகட்டும், ஈவன் நாய் கூட பகவான் என்ன சொல்றாரு, எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ புரோபாதருடைய இந்த மூவ்மெண்ட், இந்த இஸ்கான்ல நம்ம வந்து சேவை செய்யும் போது பகவான் நம்மளை எப்படி பார்ப்பார், நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஸோ
ஆனா இது என்னால மேபி புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். உண்மையாலுமே பகவான் வந்து எனக்கு எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு, எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு மேபி புரியாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லீலைகள் படிக்கும்போது தான் நமக்கு புரியும். ஸோ பகவான் வந்து அவருடைய பக்தர்கள் மேலேயும் சரி, அந்த பக்தர்களுக்கு யாராவது போய் சேவை செஞ்சா அவங்க மேலேயும் சரி, அவர் வந்து எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு. ஏன் இந்த பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கிறோம் அப்படின்னா, பகவான் உண்மையாலுமே எப்பேற்பட்ட கருணை உடையவர், அதே மாதிரி ஆச்சாரியர்கள் உண்மையாலுமே எப்படி கருணை உள்ளவங்க, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கும் போது, புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம சேவை செய்யும் போது அவங்களுடைய அனுகிரகம் நம்ம ரொம்ப ஈஸியா வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி அவங்களுடைய அனுகிரகம் கிடைச்சாதான், ஆச்சாரியருடைய அனுகிரகம் கிடைச்சாதான் பகவான் பற்றிய விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனாலதான் சில பிரபுபாதர் ரொம்ப அழகா வந்து எழுதுறாரு, நமக்கு வந்து கண்ட விஷயங்களை கேட்போம், ஆனா அது மூலியமா நமக்கு என்ன கிடைக்காது, திருப்தி வந்து வாழ்க்கையில கிடைக்காது. அப்போ எனக்கு எதுல திருப்தி கிடைக்கும் அப்படின்னா, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கும் போதுதான் எனக்கு என்ன கிடைக்கும், திருப்தி கிடைக்கும். அதை யார்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னா, ஆச்சாரியர்கிட்ட இருந்து நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும், லைஃப்ல இந்த திருப்தி, சந்தோஷம், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லையும் நாங்கள் உங்களை ரொம்ப ஹம்பிளா ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தயவு செய்து இந்த பகவானுடைய நாமத்தை ரொம்ப நம்ம சீரியஸா, இன்க்ளூடிங் மீ, என்னைய சேர்த்து தான் நான் சொல்றேன், இதை நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பகவானுடைய நாமத்தை ரொம்ப சீரியஸா சொல்லணும். இந்த பகவத்கீதை பாகவத்தை நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு சீரியஸா படிக்கிறோமோ, ஸோ இது முன்னே நான் சொன்ன மாதிரி இது ஆன்மீக விஷயம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தியை வந்து யாரு கொடுத்துருவாரு, பகவான் கிருஷ்ணர் நமக்கு உள்ள இருந்து கொடுத்துருவாரு. எப்ப கொடுப்பாரு அப்படின்னா, நம்ம ஆச்சாரியார் சில பிரபுபாதருக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேவை செய்யறோமோ, அந்த சேவையில அவர் திருப்தி ஆகி நமக்கு என்ன பண்ணுவாரு, இந்த அறிவை வந்து நமக்கு கொடுத்துருவாரு. நம்ம டைரக்டா போய் பகவானுக்கு சேவை செஞ்செல்லாம் இந்த அறிவுல நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஆச்சாரியர்கள் நம்ம எந்த அளவுக்கு சேவை செய்யறோமோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து பகவான் திருப்தி அடைஞ்சு, பகவான் திருப்தி அடைஞ்சாருன்னா நம்மளும் என்ன ஆயிடலாம், ஆட்டோமேட்டிக்கா திருப்தி ஆயிரும். இந்த விஷயம்லாம் ரொம்ப ஈஸியா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ தயவுசெய்து எல்லாரும் இந்த நாமத்தையும் சரி, இந்த பகவத்கீதை பாகவதையும் சரி, ஸோ ரொம்ப லைஃப்ல சீரியஸா எடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம பகவான் சில பிரபுபாதத்தை வந்து நம்ம வேண்டிக்கலாம். ஸோ பகவான் கிருஷ்ணர்கிட்டையும் வந்து நம்ம வேண்டிக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்லோகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளோ இல்லை பொதுவான கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெனரல் கொஸ்டின்ஸ் இந்த ஸ்லோகம் சம்பந்தமா? இல்லை, என்ன கேள்வி புரியலைங்க. கிருஷ்ணர் ஈவன் நீங்க பகவத்கீதை படிச்சீங்கன்னா தெரியும். ஸோ பகவான் சொல்றாரு, அந்த தேவர்களுக்கே எல்லா சக்தியும் நான் தான் கொடுக்குறேன். பகவத்கீதை ஸ்லோகம் இருக்கு, நீங்க வேணா கிளாஸ் முடிச்சுட்டு நான் வேணா காட்டுறேன். ஸோ பகவான் என்ன சொல்றாருன்னா, அந்த தேவர்களுக்கே வந்து சக்தி கொடுக்கறது எல்லாமே, அறிவுலேருந்து எல்லாமே கொடுக்கறது யாருன்னா பகவான் கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு. ஸோ அதனாலதான் பகவான் வந்து கடைசியா சொல்லுவார் என்ன அப்படின்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா, பல கோயிலுக்கு போய் பல இது படிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து பகவத்கீதை ஃபுல்லாக நீங்கள் படித்ததுக்கப்புறம் பகவான் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் 18.66, சர்வ தர்மான் பரித்தேட்ச மாமேகம் சரணம் ரஜ. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, எல்லா தர்மத்தையும் விற்று அப்படின்ட்டு பகவானே சொல்றாரு. எல்லா தர்மத்தையும் நீங்கள் சொல்றீங்க இல்லையா, இது மாதிரி போய் தேவர்கள் கோயில், அஃப்கோர்ஸ் நீங்கள் தேவர்கள் கோயிலுக்கு போக வேணும்னு நம்ம சொல்லலை. அங்கே போனாலுமே அவங்ககிட்ட நீங்கள் என்ன வேண்டணும் அப்படின்னா, எனக்கு பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத, நல்லா பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கேட்கணும். யார்கிட்ட? தேவர்கிட்ட போய் கூட நீங்க அதான் கேட்கணும். ஸோ எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட சரணடைஞ்சிரு, உன்னை எல்லா பாவ வழியிலிருந்து நான் காப்பாத்துறேன், பயப்படாத அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ நீங்க போய் படிக்கிறீங்க எல்லாம் ஓகே, இட்ஸ் குட். பட்
நம்ம இதையும் பார்க்கணும், சாஸ்திரத்திலையும் பார்க்கணும். சாஸ்திரத்தில் பகவான் என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம கேட்கணும். அவர் சொல்றாரு எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு சிம்பிளா எங்கிட்ட சரணடைஞ்சிருனா இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது, நாமா சொல்றது, ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ல வந்து நம்ம நிறைய சேவை செய்யறது. ஸோ இதுதான் வந்து சரணடைதல். நம்ம எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பை இங்கே டெடிகேட் பண்றோமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பகவான் வந்து நம்மளோட எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாத்துறேன். ஸ்லோகமே இருக்கு 18.66. நீங்க பகவத்கீதை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பயப்படாதுன்னு சொல்றாரு. நமக்கு அந்த பயத்தினாலதான் எல்லா இடத்துலையும் சுத்திட்டே இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே பயம் இருக்கு. இந்த பௌதீக உலகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பயம் அப்படின்னு இருக்கு. ஈவன் நீங்க பிரம்மலோகத்துக்கு போனாலும் அங்க பயம் ஒரு விஷயம் இருக்கும். ஏன் அந்த பயம் இருக்கு அப்படின்னா அங்கேயும் வந்து இந்த ஜென்மா, மிருத்யு, ஜடா, வியாதி, இந்த 4 விஷயம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாருக்குமே எல்லா ஜீவராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால பகவான் சொல்றாரு பயப்படாத, நீ அந்த தர்மத்தை விரதுனால உனக்கு ஒண்ணுமே ஆகாது. அதான் சொல்றாரு, நீ அந்த பல தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அந்த தர்மத்தை விரதுனால உனக்கு ஒண்ணுமே ஆகாது, பயப்படாத அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஸோ பகவான் சொல்றதை நம்ம அப்படியே எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் வந்து ஒரு ஸ்லோகத்தில் பேசுவார், இந்த புயல் தெரியுங்களா எவ்வளோ ஸ்பீடாக வரும், அதை கூட நான் நிறுத்திடுவேன், ஆனால் வந்து இந்த மனசை வந்து என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அர்ஜுனர் சொல்லுவார். புயல் நிறுத்துறது சாதாரண விஷயமா? கையில் நிறுத்துறது சாதாரண விஷயமா? முடியாது. ஆனால் நான் அதை கூட நிறுத்திடுவேன், மனசை நிறுத்த முடியாது அர்ஜுனா சொல்றார். பகவான் கிருஷ்ணரோட தூய பக்தர் சொல்றார். அஃப்கோர்ஸ் நான் பேசுறதுனால அப்படியே மனசை அடக்கிட்டேன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம், எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா 6வது அத்தியாயத்துல கடைசியில போக போக கிருஷ்ணர் சொல்றாரு, பகவானே சொல்றாரு அர்ஜுனர்கிட்ட, இந்த மனசு அடக்கிறது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. உடனே சொல்யூஷன் சொல்றாரு. என்ன சொல்யூஷன் சொல்றாருன்னா 2 சொல்யூஷன். பயிற்சி. பகவான் சொல்றாரு பயிற்சி செய்யணும், டிட்டாச்மெண்ட், பற்றற்ற நிலை. இப்ப நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா அந்த பற்று, எல்லாத்து மேலேயும் நமக்கு நிறைய பற்று இருக்கு. அந்த பற்றை விடணும். அந்த பற்றை வந்து உடனே நீங்க போய் எல்லாம் விட முடியாது. குழந்தைங்க விடணும், என் மனைவி விடணும், அப்படிலாம் விட முடியாது, அப்படி விடவும் கூடாது. அந்த பற்றற்ற நிலை எப்போ வரும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு பயிற்சி செய்யறேன், இந்த பக்தியை எடுத்துட்டு நான் எந்த அளவுக்கு பயிற்சி செய்யறனோ அதை செய்ய செய்ய இந்த பற்றற்ற நிலை தானா வரும். அப்போதான் பகவான் நமக்கு ஃபார்முலா கொடுக்குறாரு. இதுதான் 2 ஃபார்முலா. இதை தவிர வேற ஷார்ட்கட் இருக்குன்னா ஷார்ட்கட் கிடையாது. பகவான் சொல்லிட்டாரு பயிற்சி செய்யணும், பற்றற்ற நிலையை நீ உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த பயிற்சினா ஆச்சாரியர் நமக்கு கொடுத்துட்டாங்க. நாமா சொல்றது, டெய்லியும் பகவத்கீதை பாகவதம் கிடைக்கிறது. நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ நாமா சொல்லிட்டு இருக்கணும், பகவத்கீதை பாகவதம் படிச்சுட்டே இருக்கணும். அப்படி நான் இதுல மூழ்க எனக்கு என்ன வராது, இந்த சிந்தனைகள் வராது. அது ஃபார்முலா கொடுத்துட்டாரு. பயிற்சினா இதுதான். இதை நான் எந்த அளவுக்கு சீரியஸா பண்றேனோ அந்த பற்றற்ற நிலை வரும்போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வராது. அஃப்கோர்ஸ் கஷ்டம் தான். ஏன்னா அர்ஜுனர் சொல்றாரு புயலை கூட நிறுத்திடுவேன், மனசு நிறுத்த முடியும்னு சொல்றாரு. கஷ்டம் தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், பயிற்சி செஞ்சுதான் ஆகணும். அப்படி பயிற்சி செய்யல அப்படின்னா இப்ப நம்ம புலம்புறோம் இல்லையா, இது மாதிரி நம்ம புலம்பிட்டே இருப்போம். ஜென்மமா என்ன பண்ணிட்டே இருக்கணும், புலம்பிட்டே தான் இருக்கும். ஸோ பயிற்சி செய்யணும், பயிற்சி மாற்றும். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? जनरल क्वेश्चंस. ओके. श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.